இன்னைக்கு நாம தக்காளி ரசம் வைக்க போறோம். குட்டி குட்டியா இருக்கிறதுனால நான் 8 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க பெரிய தக்காளியா இருந்தா 4 தக்காளியே போதும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. உரப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க 4 வத்தல் வச்சுக்கோங்க. குறைவா எடுத்துக்கிடுறவங்க 100 தக்காளிக்கு 1 வத்தல் மட்டும் வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், பெருங்காயம் வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தாளித்து இறக்கும்போது கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சோண்டி எடுத்துக்கோங்க. 3 பல்லு தக்காளியை அரைக்கும் போது தக்காளியோட சேர்த்து வத்தலையும் அரைச்சிக்கோங்க. வத்தல் தக்காளி வத்தல் சேர்த்து அரைச்ச பிறகு பூண்டையும் போட்டு அரைச்சிக்கிடணும். புளியை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டி தண்ணியை ஊற்றி அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டுங்க. பிணைஞ்சி வடிகட்டுதவங்க வடிகட்டலாம். ஆனால் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வடிகட்டினீங்கன்னா நல்லா வடிகட்டிடும் புளி வந்து. ரசம் வைக்கிற சட்டியை வைக்கணும். சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு வெடிக்கவும் கொஞ்சோண்டி சீரகத்தூள் போடணும். சீரகத்தூளை வச்சு தாளித்த பிறகு நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளி விழுது அதில் ஊற்றணும். தக்காளியை போட்டுட்டு நல்லா தவக்கிக்கிடணும். தக்காளி அடுப்பில் தவங்கிட்டு இருக்கையில் இந்த புளியை நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. தக்காளி தவங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச மல்லித்தூள், மிளகுத்தூள், வெங்காயம் பெருங்காயத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிடணும். கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தவங்கி மேலே கூடி எண்ணெய் தெரிஞ்ச பிறகு நீங்கள் கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் உள்ள ஊற்றிடுங்க. தக்காளி ரசத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்படின்னா தான் தக்காளி ரசம் வந்து நல்லா இருக்கும். நார்மலாக ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. லேசம் முறை பொங்குனதும் உப்பு போட்டு இறக்கிடணும். இதை 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொதித்த பிறகு உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், தக்காளி ரசம் தயார்.